கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த 24வது வருஷத்திலே 3 மாதங்கள் கிருபையாய் நம்மை காத்து 4ஆம் மாதத்தினுடைய முதல் ஆராதனையை தந்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த 4வது மாதத்திலும் 6 நாட்கள் கர்த்தர் நமக்கு நல்லவராயிருந்து போதுமானவராயிருந்து நம்மை நடத்தி ஏந்தி சுமந்து வந்த எல்லா வழிகளுக்காக கர்த்தர் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதத்திலே கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் 20ஆம் சங்கீதம் 20ஆம் சங்கீதத்திலே 5வது வசனம், நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல்களெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் God is going to fulfill all your petitions. உன்னுடைய தேவன் எல்லா வேண்டுதல்களையும் எல்லா விண்ணப்பங்களையும் எல்லா ஜெபங்களையும் கேட்டு நமக்கு பதில் தரப்போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு கர்த்தரிடத்தில் தொடர்ந்து போராடுகிறவர்களாய் தொடர்ந்து வேண்டிக் கொள்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். கர்த்தர் வேண்டுதல்களை அருளி செய்கிறவர், வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறவர், வேண்டுகிற உன்னையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வேண்டிக் கொள்ள வேணும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர் என்று படிக்கிறோம். அப்படியானால் வேண்டுகிறது மட்டுமல்ல, வேண்டிக் கொள்ளாததையும் வேண்டிக் கொள்ளாததையும் வேண்டிக் கொள்கிறதை விட அதிகமாக, more than we ask, more than we think. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு வேண்டிக் கொள்கிறதை விட அதிகமாய் கொடுக்கிற ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிறார். அன்படினாலே அவருடைய பாதத்தை பிடித்து கொள்வோம், அவரிடத்தில் அன்பினால வேண்டுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேண்டிக் கொள்கிறதிலும் அதிகமான கிரியைகளை உங்களுக்கு எனக்கும் அவர் செய்வாராக. 37ஆம் சங்கீதத்தை படிக்கும்போது 4வது வசனத்திலே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவன் இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வார். கர்த்தர் நமக்கு செய்வார். இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு, என் தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறார், என் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், மாம்சமான யாவரும் இடத்தில் ஓடி வருவார்கள், ஜெபத்தை கேட்கிறவர் என் ஜெபத்தை தள்ள மாட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் வேண்டுதலை நிறைவேற்றுவார் என்ற இந்த மகிழ்ச்சி நமக்குள்ளே, தேவன் எனக்கு செய்ய வல்லவர் என்கிற மகிழ்ச்சி பெருகும்போது நமக்கு செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நிச்சயமான நன்மை, ஷியோர்லி குட்னஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிச்சயமாய் நன்மை வழங்காதிருப்பது எப்படி என்று படிக்கிறோம். ஓ, ஷியோர்லி குட்னஸ், கர்த்தருக்கு நிச்சயமாய் அவர் செய்வார். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதிகமாய் செய்வார், வேண்டுதலை நிறைவேற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருக்கிறபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வேதத்தில் படிக்கும்போது எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஜீவித்த நாட்களிலே அவர் தேவனை நோக்கி, பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டதாக நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இயேசு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட போது அந்த இயேசு எப்படி இருந்தார் என்றால், பாவம் இல்லாதவராக, பாவம் அறியாதவராக, பாவம் செய்யாதவராக இருந்தார். இருதயத்திலே பாவம் இல்லாதவர், மனதிலே பாவம் அறியாதவர், சரீரத்திலே பாவம் செய்யாதவர், பாவிகளுக்கு விலகினவர் என்று படிக்கிறோம். இவ்வளவு பரிசுத்தமானவர். அவர் தேவனுடைய குமாரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தேவனுடைய குமாரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நல்ல தேவன் என்ன செய்கிறார் என்றால், இந்த பூமியில் ஜீவித்த நாட்களிலே தம்மை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனை நோக்கி பலத்த சத்தமாய்
கண்ணீரோடு அழுகையோடு கூட வேண்டுதல் செய்தார் என்று படிக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவகுமாரனே இப்படியாய் பூமியில் இருக்கும்போது வேண்டிக் கொள்வாரானால், அருமையானவர்களே, நாம் எம்மாத்திரம் பச்சை மரத்துக்கே இந்த பாடானால் பட்ட மரமாகிய உங்களுக்கு எனக்கும் நாம் எம்மாத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினாலே இந்த நாட்களிலே இயேசுவே பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டாரானால், இயேசுவே தம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி ஜெபித்தாரானால், விண்ணப்பம் பண்ணினாரானால், நீங்கள் நான் எம்மாத்திரம். நாம் பாவமான மனுஷர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதி இல்லாத மனுஷர்கள். நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையும் குப்பையுமா இருக்கிறது. நாம் மாம்சத்தில் ஜீவிக்கிற ஜனம், நாம் மாம்சமானவர்களும் கூட. அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் எவ்வளோ அதிகமாய் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்படியானால் இயேசு இந்த பூமியில் இருந்தபோது ஏன் ஜெபித்து வேண்டிக் கொண்டார் என்றால், நான் விசுவாசிக்கிறேன் அவர் உங்களுக்கு எனக்கு ஒரு முன்பாக ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஒரு மாதிரி இல்லை, ஒரு an எக்ஸாம்பிள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஒரு மாதிரியை முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். நான் என் பிதாவை நோக்கி ஜெபித்தது போல நீங்களும் என்னை நோக்கி ஜெபிக்க வேண்டும், நீங்களும் என்னை நோக்கி கூப்பிட வேண்டும், உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, மனுஷகுமாரனே, தேவகுமாரனே, இந்த பூமியில் இருக்கும்போது அநேக நேரங்கள் ஜபத்திலும் விண்ணப்பத்திலும் பிதாவோடு உறவாடுவதிலும் செலவழித்தாரானால், மனுஷனே, தேவனுடைய ஊழியனே, நீங்கள் நான் எம்மாத்திரம். நாம் எவ்வளவுக்கு அதிகமாக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த நாட்களிலே ஒரு வேண்டுதலின் ஆவியை, ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை நம்ம எல்லார் மேலும் கர்த்தர் ஊற்றுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதோடு மாத்திரமல்ல, ரோமர் நிருபத்திலே எபிரேயர் 7:25 நாம் படிக்கும்போது 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே இந்த இயேசுவை குறித்து இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்கள் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசு இப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே மட்டுமல்ல, அவர் பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறார். உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய் பிதாவின் வலது பார்சத்திலே அவர் நமக்காக, தேவனிடத்தில் நம்மை சேர்ப்பதற்காக, தேவனிடத்தில் சேர விரும்புகிறவர்களுக்காக அவர் இன்னும் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கிறார், இன்னும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதைதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 34வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது பூமியில் இருந்த போது மாத்திரம் விண்ணப்பம் பண்ணினவர் அல்ல, பிதாவின் வலது பார்சத்திலே மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இயேசு உங்களுக்காக, எனக்காக அவர் பரிந்து பேசுகிறவராய், வேண்டுதல் செய்கிறவராய் நமக்காக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இந்த வசனத்தை கொஞ்சம் கூட ஆழமாய் படிப்போமானால், 1 யோவானிலே நான் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரத்திலே இந்த இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறதை நாம் இன்னும் படிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோக பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். இந்த ஜனத்தை இரத்தத்தினால மீட்டிருக்கிறேன், இந்த ஜனத்தை ஆண்டவரே என் ரத்தம் கொண்டு சொந்தமாக்கி இருக்கிறேன், இவர்களை ரத்தத்தால கழுவி இருக்கிறேன், இவர்களை பரிசுத்தமாக்கும் 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 என்று நமக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்படி ஒரு நல்ல இயேசு நமக்கு இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவையெல்லாம் கேட்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் அதிகமாய் விண்ணப்பத்திலே வேண்டுதலிலே நிலைத்திருக்கிறவர்களாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பூமியில் இருக்கும் போதும் ஜெபித்தார், அவர் மரித்து பரலோகத்துக்கு ஏறின போதும் பிதாவின் வலது பார்சத்திலிருந்து வேண்டிக் கொள்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார். இன்னும் அதிலும் நாம் பாவம் செய்யாமல் ஒரு பரிசுத்தமுள்ளவர்களாய் ஜீவிக்கிறதற்காக நமக்காக அவர் பரிந்து பேசுகிறதை குறித்து படிக்கிறோம். இன்னும் பிதாவினிடத்தில் போய்
அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, ஜான் த காஸ்பல் சாப்டர் 14 verse 16, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை தருவார். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை என் ஜனத்திற்கு அனுப்பும், பரிசுத்த ஆவியை இந்த பூமியிலே ஊற்றும். இந்த பரிசுத்த ஆவியினால் மாத்திரம்தான் அவர்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும், பரிசுத்தத்துக்காக வைராக்கியமா இருக்க முடியும். ஆனபடினாலே பிதாவினிடத்துல போய் பூமியிலே பரிசுத்தாய் ஊற்றும்படியாய் பரிசுத்தாவி தரும்படிக்கு நமக்காக வேண்டிக் கொள்கிறார். பரிசுத்தமாய் வாழ்வதற்காக ஜெபிக்கிறார். பரிசுத்தாவி ஊற்றும்படியாய் கர்த்தர் நமக்காக ஜெபிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் பிதாவாகிய குமாரனாகிய இயேசுவே இவ்வளவாய் தேவனை நோக்கி ஜெபித்தாரானால் நீங்கள நானும் எவ்வளவாய் வேண்டிக் கொள்ள வேண்டும்? நம்முடைய பரிசுத்தத்திற்காக வேண்டிக் கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டிக் கொள்வோம். பரிசுத்தாவினாலே கிரியை செய்ய நாம் வேண்டிக் கொள்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அதோடு மாத்திரமல்ல, சிலுவையில் இயேசு தொங்கும் போது அப்பொழுதும் அவர் வேண்டிக் கொண்டார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்காக வேண்டிக் கொண்டார். இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 53ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, அவர் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார் என்று படிக்கிறோம். இயேசு சுவாமி அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டாராம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுனுடைய 3 அனுபவங்களை பார்க்கிறோம். பூமியிலே ஜீவித்த போது பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டார். மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்மை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டார். அதோடு மாத்திரமல்ல, சிலுவையிலே அவர் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறார். ஆண்டவரே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். ஆனபடினாலே ஒரு பலவான்களை கொள்ளை பொருளாய் பெற்றார். இப்பொழுது மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போன இயேசு இன்னும் நமக்காக நாம் எல்லாரும் ஒரு பரிசுத்த ஜீவி செய்யும்படியாய், நாம் எல்லாரும் ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாய் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படியானால் இப்படிப்பட்ட ஒரு இயேசு நமக்கு இருக்கிறபடினாலே நமக்காக வேண்டுதல் செய்கிற, நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ள ஒரு நல்ல இயேசு நமக்கு இருக்கிறதுனாலே நாமும் கூட வேண்டுதல் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் என்னென்ன காரியங்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று 1-2 காரியங்களை நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச ஆசிக்கிறேன். இயேசுவே தேவகுமாரனே பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டாரானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் நானே மாத்திரம். அதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கிறது. இயேசுவே ஜெபிக்கிறவராயிருந்தாரானால் நீங்கள் நானே மாத்திரம். ஆனபடினாலே இந்த பூமியிலே நல்ல ஜீவனை பண்ண, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அமைதலுள்ள ஜீவனை பண்ண, பக்தியுள்ள ஜீவனை பண்ண, நல்லொழுக்கத்தோடு கலங்கமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ண வேண்டிக் கொள்ள வேண்டுமா? முதலாவது நாம் எதற்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லா மனுஷருக்காகவும் நாம் ஜெபம் பண்ண வேண்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லவர்களுக்காக மட்டுமல்ல, பூமியில் இருக்கிற எல்லா மனுஷருக்காகவும் வேண்டிக் கொள்ள வேணும். ஏனென்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டோட விருப்பம் என்னவென்றால், அதே 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு மனுஷனும் கெட்டு போகிறது அவருக்கு சித்தம் இல்லை.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே அவர் வந்தார் என்று படிக்கிறோம். இயேசு இந்த பூமிக்கு வந்த பிரதான நோக்கத்திலே இழந்து போனதை தேட, இழந்து போனதை ரட்சிக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஒருவனும் கெட்டு போகிறது தேவனுக்கு சித்தம் இல்லை. ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்லை. ஆனபடினால்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாரும் வாருங்கள் என்று இயேசு அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 55ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாகமாயிருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு அழைக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் பணம் இல்லாதவர்களே வாருங்கள் என்று அழைக்கிறார். ஓ, தாகமாயிருக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவரே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையுமின்றி திராட்சரசம் பாலும் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பம் இல்லாத நீங்கள் அப்பம் அல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக பிரயாசத்தை செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள், நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொள்மையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தர் ஸ்தோத்திரம் எல்லாரையும் அழைக்கிறார். ஐஸ்வர்யவான்களையும் தரித்திரரையும் படித்தவர்களையும் படிக்காதவர்களையும் இயேசு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, துன்மார்க்கன் தன் வழியையும், ஏசாயா 55:7 துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதிருவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். ஓ, எவ்வளவு நல்ல கர்த்தர். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்படியானால் தேசத்தின் ரட்சிப்புக்காக, உலகத்தின் ரட்சிப்புக்காக வேண்டிக் கொள்வோம். நம்முடைய தேவன் நாம் மற்றவர்களுக்காக வேண்டிக் கொண்டால், மற்றவருடைய ரட்சிப்புக்காக வேண்டிக் கொண்டால், கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்து சிந்தின ரத்தம் இந்த பூமியிலே அந்த நோக்கம் நிறைவேற வேண்டிக் கொள்வோமானால் கர்த்தர் நம்முடைய தேவைகள் எல்லாம் நம்மை எல்லாம் கர்த்தர் திருப்தியாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலேயும் அப்படித்தானே வாசிக்கிறோம். 18ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்திலே படிக்கும்போது, எசேக்கியேல் 18:23 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதே அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் எந்த மனிதன் பாவத்திலே சாவது, பாவியாய் மரிப்பது, மனம் திரும்பாமல் மரிப்பது, தன் வழியை சீர்படுத்தாமல் மரிப்பது தேவனுக்கு விருப்பம் இல்லை. மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆனபடினால்தான் 1 பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது நிருபக்காரனு கூட விதமாய் சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் கர்த்தரண்டை சேர வேண்டும், எல்லா மனுஷரும் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று அவர் ஆசையா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகம் நம்மை திருப்திப்படுத்தாது, இந்த உலகம் நம்மை மேன்மைப்படுத்தாது, இந்த உலகம் நம்மை ஆசீர்வதிக்காது. இயேசுவண்டை வரும்படியாய் ஜனங்கள், பாவிகள், துன்மார்க்கர், ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனிடத்தில் சேரும்படியாய், தேவனிடத்தில் வரும்படியாய் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டிய காலம் இதுவே. நாம் ஜெபிக்க வேண்டிய நாட்கள் இதுவே. இந்த நாட்களில் அதிகமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்று வாக்கு பண்ணியிருந்தாலும் நாம் வேண்டிக் கொள்ளாமல் இருந்தால் எப்படி கர்த்தர் நம்முடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார்? இன்றைக்கு தேசத்திற்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, துன்மார்க்கத்தில் ஜீவிக்கிறவர்களுக்காக, அக்கிரமக்காரர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் வேண்டிக் கொள்கிறவர்களாய் நாம் மாறுவோம், வேண்டிக் கொள்கிறவர்களாய் மாறுவோம். லோத்தை குறித்து படிக்கிறோம். அக்கிரமக்காரருக்குள்ளே அவன் வாசமாயிருக்கையில் அவர் காமவிகார நடக்கையை கண்டு கேட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு நீதியுள்ள தன் இதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை ரட்சித்தாராம். அப்படியானால் இந்த தேசத்தில் குடியிருக்கிற நீங்களும் நானும் அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். வேண்டிக் கொள்கிற போது நிச்சயமாய் நமக்கு இரக்கம் செய்ய எல்லாரும் தேவன் நமக்கு உதவி செய்வார். பாவிகள் ரட்சிக்கப்படுவார்கள், மனம் திரும்புவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் ரட்சிப்பட வேண்டும், ஒருவரும் கெட்டுப்போவது அவருக்கு சித்தம் அல்ல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவனும் கெட்டுப்போவது
சித்தமல்ல, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவருடைய மனதை அறிந்து, தேவனுடைய மனதை அறிந்து, நீங்களும் நானும் தேசத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, தேசத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, கெட்டு போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, தேவ பயமில்லாமல் ஜீவிக்கிற ஆத்துமாக்களுக்காக நாம் அழுகிறவர்களாய், புலம்புகிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், வேண்டிக் கொள்கிறவர்களாய் மாறுவோம். அந்த தேசு அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட போது பலவான்களை கொள்ளை பொருளாய் கொடுத்தது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது பூமியிலே கர்த்தர் உங்களை மேனே வைத்திருக்கிறது, அநேகரை ரட்சிப்புக்கு நேராய் திருப்ப ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ ஜெப வீரர்களை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமே ஜெப வீரர்களாய் மாற நம்மை சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, ஒரு வேண்டுதலின் ஆவியை தாரும், ஒரு வேண்டுதலின் ஆவியை தாரும். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்கிற ஒரு இருதயத்தை தாரும், துன்மார்க்கருக்காக வேண்டிக் கொள்கிற இருதயத்தை தாரும், ஒருவரும் கெட்டு போகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிற இருதயத்தை தாரும் என்று தேவனிடத்தில் கேட்போம். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. இரண்டாவதாக, யாக்கோபு நிருபத்திலே நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாக்கோபு நிருபக்காரன் இவ்விதமாய் சொல்கிறான், நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள், நாம் சுகம் பெறுவதற்காக வேண்டிக் கொள்ள வேண்டுமாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒரு மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். அதை அப்படியே தொடர்ந்து படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அதோடு மாத்திரமல்ல, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொஸ்தமடையும்படிக்கு, சுகம் பெறும்படிக்கு ஜெபித்துக் கொள்ளும்படி இங்கே அப்போஸ்தலன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு அப்போஸ்தலன், உங்களிலே ஒருவன் வியாதிப்பட்டால் நீங்கள் சபையின் மூப்பரை வரவழைத்து அவனுக்காக ஒருவர் எண்ணெய் பூசி ஜெபிக்க வேண்டுமா, அவன் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. நீங்கள் சுத்தமான குற்றங்களை ஒருவருக்கு ஒரு அறிக்கை செய்து, நீங்கள் குற்றங்களை, குறைவுகளை நாம் அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும். ஜெபம் மட்டும் போதாது, பாவ அறிக்கையும் நமக்கு வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் மன்னிக்கப்படாத எந்த பாவமும் இருக்கக்கூடாது. எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியிலே புஸ்தகத்திலேயும் கூட அப்படித்தான் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருசலேமிலே வாசமாக இருக்கிற ஜனங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாக இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 103ஆம் சங்கீதத்தில் படிக்கும்போது அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி என்று படிக்கிறோம். அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜீவியத்தில் நமக்கு வியாதியை, பலவீனத்தை கொண்டு வருகிறது அக்கிரம கிரியைகள், பாவ கிரியைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளை மறைக்காமல் நாம் அறிக்கை செய்து ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்து ஜெபித்தால் நீங்களும் நானும் சுகம் பெறுவோம், சொஸ்தம் அடைவோம், வேண்டிக் கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையின் மூப்பரை வரவழைத்து நாம் வேண்டிக் கொள்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே படிக்கும்போது சபைக்காக சாமுவேல் வேண்டிக் கொண்டான். ஒரு ஆட்டுக்குட்டி பலி செலுத்தி அவன் வேண்டிக் கொண்டான். இக்கட்டுகள் மாறிற்று. இம்மட்டும் உதவி செய்த எபெனேசர் என்று ஒரு நன்மையை, ஒரு கல்லை வைத்தான். நம்ம ஜீவியத்திலும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட போராட்டங்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்மை நோக்கி வரும்போது வேண்டிக் கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு, தேசத்தின் ரட்சிப்புக்காக வேண்டிக் கொள்வோம். இரண்டாவதாக, சுஸ்தம் அடையும்படிக்கு பாவங்களை அறிக்கை செய்து வேண்டிக் கொள்வோம். மூன்றாவது, தேசத்தில் சத்துருடைய நெருக்கங்கள் நம்மை விட்டு மாற சாமுவேல் தீர்க்கதரிசி போல சபையாருக்காக வேண்டிக் கொள்வோம். உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவார் என்ற தீர்க்க தரிசனம் உங்களுக்குள் எனக்குள்ள நிறைவேறும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. நல்ல இயேசுவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் முதல் ஆராதனை தந்ததினால் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களை தந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறும்படி வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. எழுதியிருக்கிறபடி எங்களுடைய வேண்டுதல்கள் இந்த பூமிக்குரியதாய்
லௌகீகத்துக்குரியதை மாத்திரமல்லாமல் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட நாங்கள் வேண்டிக்கொள்ள, ஒருவரும் கெட்டு போகாமல் இருக்க வேண்டிக்கொள்ள, ஆண்டவரே ஆத்தும பாரமுடையவர்களாய் வேண்டிக்கொள்ள, துன்மார்க்கத்தில் மறிக்கிறது நமக்கு சித்தம் இல்லை, துன்மார்க்கனுடைய மனதிரும்புதலுக்காக வேண்டிக்கொள்ள உதவி செய்யும். சொஸ்தம் அடையும்படிக்கு பாவங்களை அறிக்கையிட்டு வேண்டிக்கொள்ள உதவி செய்யும். சாமுவேலை போல எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக்கொள்ளும் என்று சொன்ன போது தாவே ஜனத்திற்காக அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளி செய்தீர் என்று படிக்கிறோம். எங்கள் ஜீவியத்திலேயும் கர்த்தாவே அப்படிப்பட்டதான ஒரு நன்மை உண்டாக எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய இரக்கமும் உடைய கிருபையும் எங்களை தொடர்ந்து நடத்தட்டும். ஒரு ஜெபாவி எங்களை மூடட்டும், எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.